கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், இந்த மோசடி குறித்தான முழுமையான விவரம். வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அதன் செயலாளர் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான நகைகளை அபகரித்து அவற்றை வேறு அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் அடகு வைத்து சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த சம்பவம் தற்போது நெல்லையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மோசடி குறித்து அறிந்த பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் செயலாளர் பாலகிருஷ்ணன் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் பணத்தையும் நகையையும் உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்று வங்கியை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் தற்போது பொதுமக்கள் கலந்து சென்றிருக்கிறார்கள். இதனையடுத்து அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் நகைகளை அடகு வைத்த வங்கிகளை தொடர்பு கொண்டு அந்தந்த நகைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு வராமல் யாரிடமும் ஒப்படைக்க கூடாது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாலகிருஷ்ணன் வங்கி கணக்கும் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வங்கியில் நகைகளை கொடுத்துவிட்டு வெறும் துண்டு சீட்டுகளை மட்டும் பெற்று ஏமாந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் அவர்களின் வாடிக்கையாளர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயலாளரிடமிருந்து நகைகளை மீட்கப்பட்ட பின்னரே அவர்களுக்கு நகை அல்லது பணம் திருப்பி வழங்கப்படும் என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மோசடி குறித்து உரிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.